கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் இருமுறை நடத்தப்பட வேண்டிய ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழகத்தில் 2013க்கு பிறகு நடத்தப்படவே இல்லை. இதற்கு காரணம் என்ன, இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே ஆசிரியர் தகுதி தேர்வு முறை கடந்த 2012ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரமான ஆசிரியர்களை வழங்க வேண்டும் என்பதே நோக்கம் என கூறி தகுதி மதிப்பெண்ணில் இடஒதுக்கீட்டு தளர்வை முதலில் மறுத்த தமிழக அரசு பிறகு 5% தளர்வை வழங்கியது. தகுதி தேர்வு அமல்படுத்தப்பட்ட உடனேயே அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இந்த மதிப்பெண்ணின் அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். தனியார் பள்ளிகளில் பணிபுரிய வழங்கப்பட்ட கெடு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதியோடு முடிந்துவிட்டது. தனியார் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றாலும் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற சூழ்நிலையில் தகுதி தேர்வை நடத்தினால்தான் அவர்கள் தங்களுக்கான அடுத்த கட்ட நடைமுறைக்கு செல்ல முடியும். தகுதியார் பள்ளியோ அரசாங்க உத்தியோகமோ எதுவாக இருந்தாலும் தகுதி தேர்வு ஒன்று இருந்தால்தான் இது முடியும் என்ற சூழ்நிலை. ஏன்னால் அரசாங்கத்துடைய ஆணையின் பிரகாரம் 5 ஆண்டு காலத்திற்குள் தனியார் பள்ளியில் பணிபுரிவர்களும் முடித்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்ட சட்டம். இன்றைய சூழ்நிலையில் பார்த்தால் தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடியவர்கள் 75% பேர் தகுதி தேர்வு இல்லாமல் தான் பணிபுரிந்து கொண்டுள்ளார்கள். தகுதி தேர்வு தாமதமாவது குறித்து கேட்கும் போதெல்லாம் அரசு தரப்பில் இந்த வழக்குகளே காரணமாக சொல்லப்படுகின்றன. பணி நிரவல்கள் மூலம் ஆசிரியர் காலி இடங்களை சமாளிக்க முடிந்தாலும் அது சமாளிப்பாகவே இருக்கும் என்பது துறை சார்ந்தவர்களின் கருத்து. 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் பணி நிரவல் மூலமாக கடந்த 2-3 ஆண்டுகளாக பணி நிரவலை செய்து டெபுடேஷன் என்று சொல்கிற மாற்றுப்பணி வழங்கி ஆசிரியர்களை மாறி மாறி பள்ளிகளுக்கு அனுப்பி ஓரளவிற்கு கற்றல் கற்பித்தலை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். டெட் தேர்வில் பாஸ் செய்துவிட்டு வேலைக்கு காத்திருப்பவர்களும் 7 ஆண்டுகளுக்குள் அந்த டெட் தேர்விற்கான தகுதி முடிந்து விடுமோ என்ற பயத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் நிர்வாகங்கள் எவ்வளவு நன்கொடை கேட்டாலும் அதிகமான நன்கொடை கொடுத்து உடனடியாக வேலைக்கு செல்ல நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகளில் தமிழக அரசின் மனுவும் அடங்கும். வழக்கை காரணம் காட்டி தகுதி தேர்வை மேலும் தாமதப்படுத்தாமல் அவற்றை விரைவாக முடிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இவற்றின் எதிரொலியாகவே ஆசிரியர் துறை சார்ந்த கல்வியை பயில முன்வரும் மாணவர்களின் எண்ணிக்கை பெருவாரியாக குறைந்திருக்கிறது. மாணவர்களின் கல்வித்தரத்திற்கு அடித்தளமாக இருக்கும் ஆசிரியர்களின் பணி நியமனம் தாமதமாவதால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிப்புக்குள்ளாகும் என்பதை உணர்ந்து அரசு விரைவான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் அபிநயா.